அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதி. இப்போ இருக்க காலகட்டத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. அப்போது நம்ம முன்னோர்கள்லாம் 10 குழந்தை 15 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பெற்றெடுத்தாங்க. இப்போ நம்ம ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கே பெரும் பாடுபடுறோங்க. அந்த ஒரு குழந்தைக்காக எவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸு, ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போகிறோம். என்ன தான் சயின்ஸு, டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனாலுமே நம்மளுக்குள்ள நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணுங்க. நம்பிக்கைன்ற விஷயம் இல்லாமல் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் போனாலுமே அது பலன் அளிக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். நான் அம்மா ஆக போகிறேன், நான் அப்பா ஆக போகிறேன், கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கும். ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா எவ்வளோ தான் பிரச்சனை, ஒரு சில பிரச்சனைகள்லாம் ட்ரீட்மெண்ட் மூலிமா சரி பண்ண முடியும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் போனால் நம்பிக்கை இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதே வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நானுமே 8 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. நான் மனசார நம்பினேங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப முருகரை பிடிக்கும். அதுக்காக நீங்கள் முருகரை கும்பிடணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு இஷ்டமான கடவுளை நினச்சிக்கோங்க. மனசார நம்புங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை கூடிய சீக்கிரம் கொடுப்பாரு. குழந்தை பிறக்க போகுது, நம்ம குழந்தை கூட விளையாட போகிறோம். அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவிட்டியாகவே நீங்கள் நினைங்க. ஸோ அது மட்டும் இல்லாத அது கூட சேர்த்து ஒரு 3 பாடல்கள் கேளுங்க. ஸோ முதல் பாடல் முல்லை வனம் நிற்கும் தாயே, கர்ப்பரக்ஷாம்பிகையோட பாட்டு. ஸோ அந்த பாட்டு கேளுங்க. 2வது பாட்டு திருப்புகழ். திருப்புகழ்னால் 218வது திருப்புகழ், செகமாயுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழ், அந்த ஒரு பாடல். 3வது அதுவும் ஒரு திருப்புகழ் தான், 110வது திருப்புகழ், அவனிதனிலே பிறந்து. ஸோ இந்த 3 பாட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த 3 பாட்டுமே நம்பிக்கையோடு கேளுங்க. நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, அந்த கடவுளை நினச்சிட்டு நம்பிக்கையோடு இந்த 3 பாட்டையும் கேளுங்க. அடுத்த 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தேடி வரும். அது என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்ற ஒரு குட் நியூஸ் தான். ஆல் தி பெஸ்ட்.